ஹாய், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரீன் அல்டிமேட் சொல்லி அடித்தேங்க. சரிங்களா? எப்படின்னா, எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக நான் லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் சார் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கலாம் சார். சரிங்களா? ரொம்ப பெருசாலாம் வேணாங்க. நான் 50 பாயிண்ட்டு டார்கெட் வச்சுருந்தேன். 15 பாயிண்ட்லேயே எனக்கு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி கொண்டு போகணுங்க. நம்மளுடைய ப்ராஃபிட் அங்கே வர நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரிகர் பண்ணி கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு 10 பாயிண்ட்டில் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் மேலே கொண்டு போனேன். 15 பாயிண்ட்டில் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். அப்புறம் அது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா போதும், 15 பாயிண்ட்டு 3000 ரூபா ப்ராஃபிட்டு போதும் சார். சரிங்களா? தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். லைவ் ட்ரேடில் பாருங்கள். இன்றைக்கி ஒரு 20 நிமிஷம் வீடியோ போகும். இன்றைக்கி பக்கா சைடுவேஸ். சென்செக்ஸில் பக்கா சைடுவேஸ். சரிங்களா? தெளிவாக வீடியோ பார்த்துட்டு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும். நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையிலேருந்து மார்க்கெட்டு ஃபுல்லாக பக்கா சைடு வேஸுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த சார்ட்டில் சென்செக்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன். இதை கிராஸ் ஆகி தனியாக ஒரு கேண்டில் எப்போ விழுவுதோ அதுலேருந்து தான் என்ட்ரி கொடுக்க போகிறேன். இப்போ மேலே போயிட்டுருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம் மேலே எடுத்தான்ட்டு. ஆப்ஷன் செயினில் 80,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா? ஒரு லாட்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 4400. 10 லாட்டு கொடுத்தாலும் 41,000 ரூபாய் தான் வரும். வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்லும்போது என்ட்ரி கொடுக்கலாம். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது என்ட்ரி கொடுத்தா போதும். நம்ம சும்மா என்ட்ரி கொடுக்க தேவையில்லை. சரிங்களா? அடுத்த கேண்டில் அந்த ப்ளூ கலர் லைன் அந்த சென்செக்ஸோட இண்டெக்ஸில் பாருங்கள், தெரியும் மேலே ஏறுது. இப்போ தான் மேலே ஏறுது. அடுத்த கேண்டில் மேலே ஏறிச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டு. ஒரு 50 பாயிண்ட்டாவது குறைஞ்சபட்சம் சென்செக்ஸில் பிடிக்கலாம் இன்றைக்கி. அந்த இடத்துல ரிவர்சபிள் ஆச்சுன்னா கீழே இருக்க அந்த கோடு வரைக்கும் வருங்க. ஆமாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவசரப்பட்டு என்ட்ரி கொடுக்க வேணாம். ஏன்னா ஏற்றுற மாதிரி ஏற்றி டக்குன்னு கீழே சைடு வேஸு கூட கொண்டு வருவான். என்ன வேணால் நடக்கும். பாருங்கள், அங்கே மேலே போகிற மாதிரி இருந்துச்சு, அப்படியே கீழே இறக்கிட்டான். பார்த்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு ரிவர்சபிள் ஆவான் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆப்ஷன் செயினில் 80,200 புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் செயினில் 80,200 புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், 12 பாயிண்ட்டு 15 பாயிண்ட்டு மைனஸில் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே பார்த்தோன்னா ₹1 தான் ஏற்றிருக்கிறான். ஒரு லாட்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 4,000 ரூபாயில் இருக்குது. 10 லாட்டு போட்டால் கூட 40,000 தான் வரும். சரிங்களா? இப்போ கரெக்டாக பாருங்கள், தெளிவாக இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி எந்த இடத்துல கொடுக்குறீங்க அப்படின்னா சரியாக 201 என்ட்ரி கொடுங்க. $196 போயிட்டுருக்கு. 80,200 புட் ஆப்ஷன் 201 வந்தால் மட்டும் என்ட்ரி கொடுங்க, இல்லைனா என்ட்ரி கொடுக்காதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? சென்செக்ஸில் 80,200 புட் ஆப்ஷனில் 201 ரூபா வந்துச்சுன்னா என்ட்ரி கொடுங்க. சரிங்களா? 99 வந்துருச்சு, 200 வந்துருச்சு, ஏன்னா 201 வரல. இந்த 201 வந்துருச்சு, என்ட்ரி கொடுத்துருங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம டார்கெட்டு நம்ம 10 லாட் எடுத்திருக்கோம். 10 லாட்டுக்கு 200 ஷேரு. சரிங்களா? நம்ம டார்கெட் இதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட்டாவது ஏறணும், 250வது ஏறணும் ப்ரீமியமில். இப்போ மார்க்கெட் அப்படியே ரிவர்சபிள் ஆகும். பாருங்கள், 200லேருந்து 194, 201லேருந்து 194 வரைக்கும் வந்துட்டான். 92 வந்துட்டான், 91. இது வரைக்கும் ₹10 லாஸ். ₹2,000 லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு.
நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 180ங்க. ஆமாம், நம்ம ஸ்டாப் லாஸ் 180ங்க. இது வரைக்கும் லாஸில் தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது வந்து மார்க்கெட்டு கீழே இறங்குங்க. பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. அந்த இடத்துலேருந்து எப்படி உடச்சி கீழே கொண்டு வரான்னு மட்டும் பாருங்கள். இண்டெக்ஸும் மைனஸு, ப்ரீமியமும் மைனஸில் போயிட்டுருக்கு. $190 இது வரைக்கும் $11 லாஸுங்க. 88 80 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. அப்படியே பாருங்கள், 95 வந்துருச்சு பாருங்கள். 201 என்ட்ரி கொடுத்துருக்குறோம். $194 போயிட்டுருக்கு. லாஸில் தான் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக அது $250 வரைக்கும் போகுங்க. சரிங்களா? 97 99 வந்துருச்சு பாருங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். 201 என்ட்ரி கொடுத்துருக்கோம். இண்டெக்ஸும் ப்ளஸில் போயிட்டுருக்கு. இங்கே ப்ரீமியமும் ப்ளஸில் போயிட்டுருக்கு. புட் சைடுனா மைனஸில் தானே போகணும். அப்போனா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டு கன்ஃபார்மாக கீழே இறங்க போகுதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இண்டெக்ஸ் 8 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ப்ரீமியம் 5 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. அப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து கீழே இறங்க போகுது அப்படின்னு அர்த்தம். நல்லா தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாருங்கள், சரியா 200 வந்துருச்சு. நம்ம 201 என்ட்ரி கொடுத்தோம். இப்போ வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. 200 200 201 202 இது வந்து பார்த்திங்கன்னா 250 வரைக்கும் போகுங்க. சொல்லி அடிக்கலாங்க. நாம் சீரியஸாக இது வந்து 250 வரைக்கும் போகுங்க. பாருங்கள், இண்டெக்ஸில் வந்து 5 பாயிண்ட் ப்ளஸ்ஸா, ப்ரீமியமில் 5 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நம்ம புட் ஆப்ஷனாக மைனஸ் தான் ஆகணும். அப்போ வந்து மார்க்கெட்டு ஃபுல்லாக கீழே இறங்க போகுது அப்படின்னு அர்த்தம். திரும்ப 92 90 ரூபாய்க்கு வந்துட்டான். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கீழே உழுவணும். ஒரு இண்டெக்ஸ் மைனஸு, ப்ரீமியம் வந்து அப்படியே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளஸில் வரான். $95 201 பை பண்ணோம். இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா $193 அந்த ரேஞ்சில் இருக்குது. இங்கிருந்து உடைச்சானா கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா 80,050 வரைக்கும் கீழே இறங்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 287 வரைக்கும் ஏறும். நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் கிடச்சா போதும். 200 குவான்டிட்டி வாங்கியிருக்கிறோம். ஒரு 50 பாயிண்ட் கிடைச்சா நமக்கு போதும். 250 வரைக்கும் ஏறினா போதும். $10,000 நம்ம டார்கெட். அவ்வளோதான். பாருங்கள், அப்படியே 15 பாயிண்ட் ஏறுது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், 203 205 வந்துருச்சு. 201 வாங்கினோம். 180 ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். இது வரைக்கும் $205 வரைக்கும் டச் ஆகிருக்கு. வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். கண்டிப்பாக இது வந்து 250 வரைக்கும் கீழே இறங்கும். இங்கே பாருங்கள், இன்னும் கிடுன்னு ஏறிட்டுருக்கு பாருங்கள். 208 209 வரைக்கும் வந்துடுச்சு. $210. இந்த மார்க்கெட்டை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பை பண்ணணும், செல் பண்ணணும். சரிங்களா? எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும்னு தெரிஞ்சு நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ போயிட்டுருக்குன்னா 216. நம்ம வந்து வாங்கினது $201 வாங்கினோம். இது வரைக்கும் ஒரு $20 பக்கம் ப்ராஃபிட்டில் இருக்குது. இருக்கட்டும், என்னுடைய டார்கெட் 250. 220 வந்துருச்சு பாருங்கள். என்னோட டார்கெட் 250.
222, 20 ரூபா பக்கம் ப்ராஃபிட். இது வரைக்கும் 4000 ரூபாய் ப்ராஃபிட்டுங்க. நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே 50,000க்கு தான் நான் போட்டிருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக கீழே இறங்கும். 250 வரைக்கும் கன்ஃபார்மாக போகும். பாருங்கள், 210 வந்துடுச்சு. இதெல்லாம் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக நம்ம அப்படி இறக்குறான் ஏற்றுறான். ஆனால் கன்ஃபார்மாக அது 250 வரைக்கும் கீழே இறங்குங்க. ஏன்னா இது சைடு வேஸ் மார்க்கெட்டுங்க. இது சைடு வேஸ்னால் பெரிய சைடு வேஸ், சின்ன சைடு வேஸ் கிடையாது. சென்செக்ஸு நம்ம வாங்கினது 201 வாங்கினோம். 180 ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 220, 21, 20 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. 4000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். இன்னொரு 30 பாயிண்ட்டு மேலே ஏறிச்சு 250 வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுவோம். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கீழே இறங்கும். இது ப்ரீமியமும் மேலே ஏறும். இந்த மாதிரி நம்ம தெளிவாக வெயிட் பண்ணி புரிஞ்சு நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம். எவ்ரிடே க்ரீன் கொண்டு போகலாம். பாருங்கள், 224 ரூபா வந்துடுச்சு, 25 ரூபா வந்துடுச்சு, 26, 27, 20, 17, 15. அப்படியே ப்ரீமியம் 10 ரூபா இறக்குறான். பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஏற்றுவான், எனக்கு தெரியும். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும்னு தெளிவாக நான் சொன்னேன் நான். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு தெளிவாக பார்த்து நான் போட்டிருக்கேன். அங்கே பாருங்கள், இண்டெக்ஸில் ப்ரீமியம் இறக்குறான். ப்ரீமியத்துலேயும் மைனஸில் போகுது, இண்டெக்ஸ்லேயும் மைனஸில் போயிட்டுருக்கு. இது வந்து சும்மா ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக பண்ணுறது. சரிங்களா? ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ கீழே இறங்கும். இதை விட தெளிவாக யாருமே வந்து லைவ் ட்ரேடில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? நம்ம 201 ரூபாய்க்கு வாங்கினோம். இப்போ வரைக்கும் 221 ரூபா, 20 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும், 4000 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வச்சுருக்கிறது பெரிய டார்கெட்டு தான், 50 ரூபா டார்கெட்டு தான் நான் வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வருது, நம்ம டார்கெட் எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இண்டெக்ஸில் -4, ப்ரீமியமில் -8. இண்டெக்ஸ்லேயும் இறக்குறான், ப்ரீமியத்துலேயும் இறக்குறான். $217. இப்போ உங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரிகரிங் ஸ்டாப் லாஸாக பண்ணுங்க. 210 வந்துச்சுன்னா நீங்கள் வெளியே வந்துடுங்க. உங்கள் ஸ்டாப் லாஸை தூக்கி 210 போடுங்க. 180 அந்த ஸ்டாப் லாஸை தூக்கி 210 போடுங்க. ட்ரிகரிங் ஸ்டாப் லாஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ராஃபிட்டபுளாக வெளியே வர முடியும். சரிங்களா? வந்து அடித்த ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போகுது. 210 அடித்தோன்னா நமக்கு 2000 ரூபா ப்ராஃபிட்டு தான். ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம லாஸ் ஆகக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. 216, 17 போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். போய் 18. என்னுடைய டார்கெட் 250 கொண்டு போகணுங்க. எல்லோரும் ஸ்டாப் லாஸை தூக்கி 210 போடுங்க. பாருங்கள், 218, 19. பாருங்கள், ப்ரீமியம் மைனஸில் போகுது, இண்டெக்ஸும் மைனஸில் போகுது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா? 14 பாயிண்ட்டு, 16 பாயிண்ட்டு இண்டெக்ஸில் வந்து கம்மியாகுது. எங்கள் ப்ரீமியம் 3 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து 210 போடுங்க. நம்ம 201 ரூபாயில் எடுத்தோம். 210 உங்கள் ஸ்டாப் லாஸை போடுங்க. பாருங்கள், இண்டெக்ஸில் அப்படியே 10 பாயிண்ட் ப்ளஸில் போயிட்டு அப்படியே 10 பாயிண்ட் மைனஸில் வந்துட்டான் ஒரு செகண்டில். சரிங்களா? இப்போ பாருங்கள், 221 ரூபா, 24 ரூபா இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. பாதி டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
25 ரூபா. உங்கள் ஸ்டாப் லாஸை தூக்கி 215 போடுங்க. உங்கள் ஸ்டாப் லாஸை தூக்கி 215 போடுங்க. ட்ரிகர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணி கொண்டு போங்க. ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம 3000 ப்ராஃபிட் எடுத்து வெளியே வருவோம். லாஸ் ஆகாது. சரிங்களா? இது வந்து 250 வரைக்கும் போகணுங்க. என்னுடைய டார்கெட் கன்ஃபார்மாக 250 போகுங்க. இது வரைக்கும் 225 போயிட்டுருக்குங்க. ஸ்டாப் லாஸை தூக்கி 215 போடுங்க. 17 வந்துருச்சு. 15 16 17 18 19 17 16 13 ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. போதுங்க. இதோட நம்ம ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 3000 ரூபா ப்ராஃபிட்டுங்க. போதும். இங்கே பாருங்க தான், இன்றைக்கி 3000 ரூபா ப்ராஃபிட் போதுங்க. அதாவது நீங்கள் ஒரு டார்கெட் வைங்க. உங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிட்டே கொண்டு போங்க. 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ட்ரிகர் பண்ணிட்டே கொண்டு போங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போதும். நம்ம லாஸ் இல்லை. இன்றைக்கி 3000 ரூபா ப்ராஃபிட் தானே சார். 3000 ரூபா யார் சார் கொடுப்பாங்க? 40000 ரூபா நம்ம கேபிட்டல் வச்சுருந்தோம். இன்றைக்கி 3000 ப்ராஃபிட் யார் சார் கொடுப்பாங்க? ட்ரேடிங் இப்படி தான் பண்ணணும். சரிங்களா? நம்ம ஸ்டாப் லாஸை வந்து ட்ரிகர் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். நம்ம போகக்கூடிய டார்கெட் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி கொடுக்கணும். ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம டார்கெட் வச்சுக்கணும். அந்த ஸ்டாப் லாஸை நம்ம என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிகர் பண்ணி கொண்டு போகணும். வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போகிறாங்க. லாஸில் வெளியே வர்றதுக்கு நம்ம ப்ராஃபிட் 3000 ரூபாயில் வெளியே வந்துட்டோம் இல்லையா? ஓகேவா? ஓகே பிரதர். ஓகே தேங்க்யூ. எல்லோரும் மீண்டும் சந்திப்போம். இன்றைக்கி க்ரீன் தான், 3000 தான் போதும். நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.